திருவள்ளூரில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த பேராத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முனியம்மாள். 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி தனது கிராமத்தில் சிறிய மளிகை கடை ஒன்றை நடத்தி வருமானத்தை ஈட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் திருவள்ளூரில் உள்ள மார்க்கெட்டுக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொண்டு பேருந்து நிலையம் செல்லும் வழியில் வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இது குறித்தான கண்காணிப்பு கேமரா பதிவுகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கண்காணிப்பு கேமரா பதிவில் மூதாட்டி தலையில் சுமார் 20 கிலோ அளவிலான பொருட்களை சுமந்து கொண்டும் கையிலும் மூட்டை உள்ளிட்ட மளிகை பொருட்களை எடுத்து வந்துள்ளார். அப்போது திடீரென மயக்கம் வருவதை உணர்ந்த மூதாட்டி கையில் இருந்த முட்டையை கீழே வைத்துவிட்டு அமர நினைக்கும் போது தடுமாறி சுருண்டு விழுந்த காட்சிகளும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் அருகிலிருந்தவர்கள் மூதாட்டியை மீட்டு தண்ணீர் கொடுத்த நிலையிலும் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் கள்ளக்காதலனுடன் இணைந்து மகனை கொலை செய்ய முயற்சி செய்தவர்களிடம் இருந்து உயிர் தப்பிய 17 வயது சிறுவன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ளது ஆசிரியர் நகர். இந்த பகுதியில் வசிப்பவர் பூர்ணிமா. இவரது கணவர் இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்த நிலையில் இவர்களுக்கு 2 மகள்கள், ஒரு மகன் உள்ளனர். இந்த நிலையில் மோகன் முரளி இறந்த பிறகு சில மாதங்களில் பூர்ணிமா வீட்டில் இருக்கும் பொழுது ஆண் ஒருவர் வந்து செல்வதாக அறிந்த மகன் அவர் ஏன் வருகிறார் என்று பூர்ணிமாவிடம் கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த தாய் பூர்ணிமா மகள் மற்றும் கள்ளக்காதலன் உதவியுடன் மகனுக்கு கை கால்களில் வடை சுடும் கம்பியால் சூடு வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்தும் பூர்ணிமாவின் கள்ளக்காதலன் இரவு நேரத்திலும் வந்ததால் ஆத்திரமடைந்த பூர்ணிமாவின் மகன் தாயிடம் கடுமையாக சண்டையிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பூர்ணிமா மகனை கொலை செய்துவிடலாம் என கள்ளக்காதலனுடன் திட்டம் தீட்டியுள்ளார். மேலும் பூர்ணிமாவின் கணவர் இறந்த பிறகு விபத்திற்கான இன்சூரன்ஸ் பணம் மகனிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பணத்தையும் அபகரிக்க நினைத்தவர்கள் மாணவனை வீட்டில் வைத்து கழுத்தை நெரிப்பது, துணியால் கழுத்தை இறுக்கி பிடிப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்து தப்பித்து வீட்டிலிருந்து வெளியேறிய மாணவன் நடந்த அனைத்தையும் தனது தாத்தாவிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருத்தணி காவல் நிலையத்தில் மாணவன் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் அச்சத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாணவனின் தாத்தா காவல்துறை இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். வலசரவாக்கத்தில் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்தவர் செந்தில்குமார் போரூர் பகுதியில் வெல்டிங் வேலை செய்து வருகிறார். 2 தினங்களுக்கு முன்பு வேலை முடித்துவிட்டு வலசரவாக்கம் ஆற்காடு சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் கத்தியை காட்டி மிரட்டி செந்தில்குமார் அணிந்திருந்த மோதிரம் மற்றும் செல்போனை பறித்து சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சியை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் காரம்பாக்கத்தை சேர்ந்த அபினாஷ் என்பது தெரியவந்தது. அந்த நபரிடம் இருந்து மோதிரம், செல்போன், கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் அருகே நிலத்தகராறு காரணமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் மதிக்கோன்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒட்டப்பட்டி பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் கட்டிடம் உள்ள இடமானது பெருமாள் என்பவர் தானமாக வழங்கியுள்ளார். இந்நிலையில் பெருமாளின் சகோதரர் மகன் மணி என்பவர் அடிக்கடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு சென்று இது தன் தந்தைக்கு சொந்தமான இடம் என்றும் காலி செய்து கொடுங்கள் எனவும் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக மதிக்கோன்பாளையம் காவல்துறையினர் மணியை அழைத்து சென்று சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் மீண்டும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு சென்ற மணி இன்னும் நீங்கள் காலி செய்யவில்லையா என அலுவலக ஊழியர்களை மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கியுள்ளார். இதையடுத்து அப்பகுதியில் இருந்தவர்களும் மணியை தாக்கியுள்ளனர். இதனால் அலுவலக ஊழியர் உட்பட 4 பேர் காயம் ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மதிக்கோன்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபைபர் படகில் கடலில் மீன்பிடிக்க சென்றவர் நடுக்கடலில் படகில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சென்னை திருவொற்றியூர் பலகை தொட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் புதன்கிழமை அதிகாலையில் திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளார்.
நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு திடீரென படகில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அங்கு பக்கத்து ஊரை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஃபைபர் படகில் ராஜேந்திரன் மயங்கி கிடப்பதை பார்த்து ராஜேந்திரன் மற்றும் அவரது படகை மீனவர்கள் கரைக்கு கொண்டு வந்தனர். அதன் பின்பு திருவொற்றியூர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறையினர் விசாரணை செய்து ராஜேந்திரனின் பிரேதத்தை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.